லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 5 தொடக்கம் 25 முடியும் வரை. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் யோவானின் பிறப்பை பற்றி முன்னறிவிக்கின்ற நிகழ்வை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக இவ்வாறு இந்த இறைவார்த்தை பகுதி தொடங்குகிறது. ஜூதேயா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த சக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழிவந்தவர். அவர் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையாளவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கு ஒழுங்குகளுக்கு ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். இறைவார்த்தையின் இறுதியிலே அதற்கு பின் அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். அவர்களுள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்கி ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தறினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கருவுற இயலாது என்று சொல்லப்பட்ட எலிசபெத், ஆகவே கருவுற இயலாத ஒரு நிலையில், வயது முதிர்ந்த ஒரு நிலையில் எலிசபெத்தும் செக்கரியாவும் காணப்படுகிறார்கள். ஆகவே செக்கரியா ஒரு குருவாக இருக்கின்றார். அவருடைய மனைவி எலிசபெத்து வயது முதிர்ந்தவராக, கருவுற இயலாத ஒருவராக காணப்படுகிறார். பிள்ளை பேரை பெற்றுக்கொள்ள முடியாத ஒருவராக இருக்கிறார். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். செக்கரியா ஆலயத்திலே குருக்குரிய வேலையை செய்கின்ற ஒருவராக காணப்படுகிறார். ஆலயத்துக்கு சென்று அங்கே தூபம் இடுகின்ற அல்லது குருவுக்குரிய பணியை செய்கிற ஒருவராக காணப்படுகிறார். எலிசபெத் இவரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கின்றவராக, நேர்மையாளர்களாக, கடவுளின் கட்டளைகள் எல்லாவற்றையும் அப்பழுக்கின்றி நிறைவேற்றுகிறவர்களாக, கடவுளுடைய பார்வையிலே அவர்கள் நீதிமான்களாக காணப்படுகிறார்கள். வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது பாருங்கள். அனைத்து கட்டளைகளையும் ஒழுங்குகளுக்கு மேற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கவில்லை. பிரியமான சகோதர சகோதரர், ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். சில வேளைகளிலே நாங்கள் இதனை ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்க்கிறோம். எவ்வாறெனில், எல்லாவற்றையும் நாங்கள் செய்தோமே, எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தோமே, ஆண்டவருக்குரியதை கொடுத்தோமே, ஆண்டவரை தேடினவே, எங்களுக்கு இவ்வாறு நடக்கிறது என்று நாங்கள் பல வேளைகளிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பார்வையில் எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அப்பொழுது நடந்தே தீரும். பிரியமானவர்களே, ஆகவே நேர்மையாளர்களாக, குற்றமற்றவர்களாக கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற இந்த செக்கரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையிலே பிள்ளை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் காலம் நிறைவேற்ற பொழுது கருவுற இயலாது என்று சொல்லப்பட்ட, பிள்ளை பேரை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்ட இந்த தாய்க்கு, இந்த பெண்ணுக்கு இறைவனுடைய வல்லமையினால் ஒரு குழந்தை கிடைக்கிறது. அதுதான் திருமுழுக்கு யோவான். பிரியமானவர்களே, கடவுளுடைய பார்வையில் எல்லாம் நிகழும். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்று நாங்கள் தேவதூதன் சொல்லுகின்றார். கடவுள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடியவர். இயலாமைகளில் இருந்து இயலக்கூடிய வல்லமையை கொண்டவர் தான் கடவுள். முடியாமைகளில் இருந்து எல்லாவற்றையும் செய்கின்றவர் தான் கடவுள். ஆகவே அந்த கடவுள் நம்பிக்கை என்பது எங்களிடத்திலே தேவைப்படுகிறது. இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை பகுதியை பார்க்கிற பொழுது, செக்கரியா வானதூதரம், இது எவ்வாறு நடைபெறும், எனக்கு எப்படி தெரியும், நான் வயதானவன், அதுபோல என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்று தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய உடலின் தன்மையை, தங்களுடைய வாழ்க்கையின் வயதின் முதிர்வு தன்மையை அங்கே அவர் வெளிப்படுத்தி நிற்கிறார். ஆனால் ஆண்டவருடைய தூதர் பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை, ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பீர் என்று கூறப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சக்கரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் திருமுழுக்கு யோவான் பிள்ளையாக கொடுக்கப்படுகிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட சூழ்நிலைகளில் இந்த அவநம்பிக்கைகள், விசுவாச குறைபாடுகள், கடவுள் மீது நம்பிக்கையில்லா தன்மைகள் ஏற்படுகிறது. அதற்கு காரணம் எங்களுடைய ஆசைகள், எங்களுடைய தேவைகள் நிறைவேறவில்லை என்பதால். ஆனாலும் இங்கே பார்க்கிறோம், வயதான வேளையிலும் கடவுளின் கட்டளையை கடைபிடித்து கொண்டு எல்லா கட்டளைகளையும் ஒழுங்கு கிரமமாக நிறைவேற்றி கொண்டு கடவுளுடைய பார்வையில் குற்றமற்றவர்களாய் வயது போன நேரத்திலும் கடவுள் நம்பிக்கையோடு அவர்கள் வாழ்ந்தார்கள்.
கடவுள் நம்பிக்கையோடு வாழ்ந்தபடியால் தான் அவர்களுக்கு குழந்தை ஒன்று கிடைக்கிறது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட சிக்கட்டான சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலைகள், குழப்பங்கள் நிறைந்த எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடவுளை நம்புவோம். ஏனெனில் கடவுளால் முடியாதது என்று எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் கடவுள் எங்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். எல்லா இம்பாசிபிளான வேளைகளிலும் அவற்றை பாசிபிளாக மாற்றக்கூடியவர் கடவுள்தான். ஆகவேதான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள், எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற குறிப்பாக பிள்ளை பேருக்காக காத்திருக்கிற குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறவர்களை இந்த நேரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவே, இன்று எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ திருமணமாகிய குடும்பங்கள் பிள்ளை பேர் இல்லாமல் காத்திருக்கிறார்கள். ஒரு குழந்தை தங்களுடைய வீட்டிலே தங்களுடைய உருவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இறைவா, இப்படியான சூழ்நிலை வாழுகிற குடும்பங்களிலே மகிழ்ச்சி இல்லாமல் என் நேரமும் கவலையும் வேதனையும் நிறைந்தவர்களாய், சில வேளைகளிலே சமுதாயத்தின் மத்தியில் அவமானமிக்க ஒருவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவா, உம்முடைய சித்தம் எதுவோ அது அவர்கள் வாழ்க்கையில் நடக்கச் செய்யும். ஏனெனில் இயலாமைகளிலிருந்து இயலுமையை காட்டக்கூடியவர் நீர். கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று நீர் தாமே சொல்லி நிற்கிறீர். வல்லமை மிக்க ஆண்டவரே, குழந்தை பாக்கியங்களுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல பாக்கியத்தை கொடுத்தரலாம். குழந்தை பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்தரலாம். இவ்வாறு குழந்தைகளை பெற்றெடுக்கிறவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தரலாம். குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அருள்வீராக.